நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். கிருபைக்காய் இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. ஒரு பாடலை பாடி இயேசப்பா நாமத்தை மகிமைப்படுத்தி நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். என்னேசு திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. என்னேசு திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். நான் செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். என்னேசு தாயும் தந்த ஆனவர் செல்ல பிள்ளை, என்னேசு தாயும் தந்தை ஆனவர் செல்ல பிள்ளை. நேசரின் சத்தம் கேட்பே, நேசரோடு வாழ்ந்திடுவே. என் நேசரின் சத்தம் கேட்பே, நேசரோடு வாழ்ந்திடுவே. என் நேசு திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. என் நேசு திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். நான் செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். என்னேச நல்ல மேய்ப்பர், நானவர் ஆட்டுக்குட்டி. என்னேச நல்ல மேய்ப்பர், நானவர் ஆட்டுக்குட்டி. மேய்ப்பரின் சத்தம் கேட்பேன், மந்தைகளை மேய்த்திடுவேன். என் மேய்ப்பரின் சத்தம் கேட்பேன், மந்தைகளை மேய்த்திடுவேன். என்னேச திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. என்னேசு திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். நான் செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். என்னேச மானமள, நானவர் மணவாட்டி. என்னேச மானமள, நானவர் மணவாட்டி. மணவாளன் வந்திடுவார், மணவாட்டியாக சேர்ந்திடுவே. மணவாளன் வந்திடுவார், மணவாட்டியாக சேர்ந்திடுவே. என்னேச திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. என்னேச திராட்சை செடி, அதில் நான் ஒரு திராட்சை கொடி. செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். நான் செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். நான் செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். நான் செடியோடு படர்ந்திடுவே, செழிப்பாய் கனி கொடுப்பேன். அல்லேலூயா. அன்பான ஜோசப் டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் மணவாளன், நம் மணவாட்டி இயேசு சீக்கிரம் வரப்போகிறா. அவரோடு கூட நாம் உறவாடி அவர் சித்த செய்வோம், நமக்கு பெரிய அதிசயங்களை செய்வார். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 6 வசனம். 1 ராஜாக்கள் 16 6 வசனத்தில், காகங்கள் அவனுக்கு விடிய காலத்தில் அப்பமும் இறைச்சியும், சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த தண்ணியை, அந்த வாட்டி தண்ணீரை குடித்தான். நல்ல கவனிங்கள். ஒரு காகம் செய்த ஊழியம். போன செய்தியில் சொன்னேன், மீன் ஊழியம் செய்தது. ஒரு பெரிய ஊழியக்காரனை தண்ணியிலேருந்து காப்பாற்றி 3 நாள் பாஸ்டிங் போட்டு அது கரையில் கொண்டு கரெக்டாக கக்கிட்டு ஆண்டவர் சொன்ன ஊழியத்தை, தேவ சித்தத்தை அப்படி செய்தது.
இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு காகம் ஊழியம் செய்திருக்கிறது. இந்த உலகத்தில் காக்கம் நன்மை செய்யாது. யாருக்கிட்டேயும் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட ஒரு வேளை சாப்பிடக்கூடிய வடையோ எந்த பொருள் இருந்தாலும் அதை அப்படியே பிடுங்கி திங்கும். அதுதான் காக்காவுடைய சுபாவம். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் அந்த காக்காவுடைய சுபாவத்தை மாற்றி ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக கர்த்தர் செய்திருக்கிறார். பத்திரமா கொண்டு கொடுத்துருக்கு பாருங்க. எவ்வளோ பெரிய தெய்வம் நம்ம அப்பா. அந்த காக்கா பாருங்க, காலையில் இறைச்சியும் அப்பமும் கொடுத்துருக்கு, சாயங்காலத்தில் இறைச்சியும் அப்பமும் கொடுத்துருக்கு. இறைச்சியும் அப்பமும் அதுதான் பெருசு, அதுதான் நல்ல சாப்பாடு. எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. ஆதியாகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நோவா குடும்பம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. மற்ற எல்லா மக்களும் பாவம் செய்துகிட்டே இருக்காங்க, அநியாயம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்ல, நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன் சொல்லி இப்போ ஒரு பேழை உண்டு பண்ண சொன்னார். இந்த நோவா ஒரு பேழை கட்டிக்கிட்டே இருக்கிறார். பேழை கட்ட எல்லோரும் கேட்டிருப்பாங்களா, எதுக்கு இந்த பேழை கட்டுறிய தாத்தா, இந்த வயசான காலத்தில் ஏன் கட்டுறிய அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஒன்று அவர் சொன்னார், இந்த ஜனங்களை எல்லாம் அநியாயம் செய்கிறாங்க, அக்கிரமம் செய்கிறாங்க, அழிக்க போகிறாரு, மழை பெய்யுது எல்லாத்தையும் அழிக்க போகிறார் அப்படி. அதனால் நாங்கள் இது கட்டிக்கிட்டு இருக்கோம், மனம் திரும்பினா பேழைக்குள்ளே வந்துடலாம், பிழைச்சிக்கிடலாம். ஆனால் யாருமே கேட்கல, யாருமே மனம் திரும்பலை. ஒருவேளை அந்த பேழை சபைக்கு அடையாளம். நம்ம கூட சபை வச்சுருப்போம், நம்ம குடும்பம் மட்டும் ஆராதனை பண்ணிகிட்டு இருப்போம், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் விட்டு. நோவா குடும்பம் 8 பேர் தான் இருக்கிறாங்க, யாருமே சபைக்கு வரல, யாருமே மனம் திரும்பலை. நோவா தாத்தா சொல்ல கேலி செய்து மறுத்திட்டன, பாவமான இந்த லோகம் பாவத்திலே அமிழ்ந்து விடும். பாருங்க, என்ன சந்தோஷம், எனக்கு என்ன சந்தோஷம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்த நித்திய சந்தோஷம். பாவமான இந்த லோகம் பாவத்திலே அமிழ்ந்து விடும். அவர் சொல்லி பார்த்தாரு, பேழை கட்ட சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய பேழை கட்டுறீங்கள என்னத்துக்குன்னு கேட்டாங்க. இவ்வளோ பெரிய சபை கட்டி வச்சிருக்கீங்கள என்னத்துக்கு அன்னு கேட்குறாங்க. கருங்கடல் கூட சபை கட்டும்போது, ஆமாம் அங்கே தான் பெரிய கோயில் இருக்க, இது ஏன் கட்டுறீன்னு கேட்டாங்க. ஆனால் யார் மனம் திரும்பலைன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும், மனம் திரும்பினா பிழைச்சாங்க, திரும்பலைன்னா இயேசு சீக்கிரம் வர போகிறாரு, எல்லாம் நரகத்தில் போய் கிடக்கும். அது தெரியாது மக்களுக்கு. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ரத்த கழுவப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாக நம்ம ஆராதிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் இயேசு சீக்கிரம் வருவார், பரலோகம் செல்லலாம். அதனால நோவா தாத்தா சொல்ல யாருமே கேட்கல, கெட்டி பார்த்தாரு. ஆனால் பாருங்க, ஒரு நாள் ஆண்டவர் சொல்லிட்டார், சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சு பாலை கட்டி முடிச்ச உடனே எல்லா குடும்பமும் உள்ளே போயிட்டாங்க. எல்லா மிருகங்களும் ஜோடியாக கொண்டு போன்ட்டார், எல்லாம் கொண்டு போயாச்சு. ஆண்டவர் கதவை அடைச்சிட்டாரு நோவா உள்ளே விட்டு. ஏன்னா மழை பெய்து ஒருத்தன் என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் கதவு திறந்து உள்ளே கூட்டுருவாருன்னு சொல்லி ஆண்டவர் கதவை அடைச்ச பிறகு யாரும் திறக்க முடியாது. மழை பெய்யுது, 40 நாள் எல்லாம் செத்துட்டாங்க, மிருகஜீவன் எல்லாம் செத்துட்டாங்க. அரராத்து மலையில் போய் தங்கியிருக்கு. அப்போ ஒரு காக்காவை வெளியே விடுறார், ஜன்னலை திறந்து பார்த்துட்டு வரட்டு. இந்த காக்கா போக்குவரத்தமாக இருக்குது. ஏன்னா தண்ணி என்ன செய்யலை, குறையல அப்படிங்கிறத அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஓடி வந்துடுது, போகுது வருது. அந்த காகத்தை தான் விட்டு அறியும்படியாக விட்டுருக்காரு ஃபஸ்ட்டு. பாருங்க, அதே போல் இங்கே இந்த காகம் ஒரு பெரிய ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது பாருங்க. சோத்திரம். இந்த திஸ்பேனாய எலியா ஆகா நோய்க்கு என்ன சொல்கிறாருன்னா, என் வாக்கின்படி அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாது இருக்கும்னு சொல்லியிருந்தார். மழை பெய்யாது, ஒரு தண்ணி கிடைக்காது குடிக்க. ஆண்டவர் சொன்னார் எலியாவை நோக்கி, நீ சோத்திரம் யோர்தானுக்கு அருகே பெய், கேரித் ஆற்றங்கரையில் ஒளித்து கொண்டு இரு. யோர்தான் நதி பக்கத்தில் கேரித் என ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றில் நீ போய் ஒளித்து கொண்டு இரு. அங்கே உனக்கு அந்த ஆற்று காட்டுகளை சாப்பாடு யார் கொடுப்பா?
ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒழித்து கொண்டு இருன்னா ஜெபித்து கொண்டு இருன்னு அர்த்தம். அங்கே இருக்க அந்த ஆற்றணையில் இருக்க ஆற்றில் போகிற தண்ணிக்கு குடிச்சிக்க, சாப்பாடுக்கு காகங்களுக்கு கட்டளிடுவேன்னு சொன்னார். காகட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, காலையில் அப்பமும் இறைச்சியும் அது எப்படி கொண்டு கொடுத்துச்சின்னு தெரியல. எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்கள். மனுஷனால் முடியாது, மனுஷன் கூட அப்பமும் இறைச்சி கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த காகம் பாருங்கள், காலையிலே அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்குது. எங்கேருந்து கொண்டு வந்துச்சு தெரியல. சாயங்காலமும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுக்கு. 2 நேரம் நல்ல சாப்பாடு. தண்ணியை ஆத்தங்கிற தண்ணியை குடிச்சிட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆண்டோடைய வார்த்தை வருதுட்டும் ஜெபிப்போன்னு ஜெபிச்சுட்டே இருக்கிறான். பாருங்கள், ஒருவேளை இந்த உலகத்தில் இந்த காக்கா எல்லோரும் சொல்லுவோம், அந்த காக்கா பிடுங்கிட்டு போயிடும், காக்கா வந்தோடனே சின்ன பிள்ளைகிட்ட எதுவும் கொடுக்க முடியாது, பிடுங்கி கொண்டு தான் திங்கும். சின்ன வயசில் ஒரு கதை சொன்னாங்க. ஒரு பாட்டி வடை சுட்டாங்களாம். அதை காக்கா என்ன செய்யுது, அந்த வடையை எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்தில் உட்காந்துருக்கு. ஒரு நிறைய எண்ணெய் வந்து ஒரு பாட்டு காக்கா ரொம்ப அழகாக இருக்குன்னு பாட்டு படிச்சில் வடை கீழே விழுந்துச்சு. அப்படி ஒரு அதாவது அதை வாய் எடுத்த உடனே அசைச்சனே வடை கீழே விழுன்னு தெரியாத ஒரு பறவை தான். ஆனால் இந்த எலியாவுக்கு பெரிய ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்துருக்கு. பற்றிங்களா அன்பு பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்துகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் யாரையா கொண்டு நம்மை போஷித்து வழி நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சாப்பாட்டுக்கு வழியிலே நீதிமான அப்பத்துக்கு இறந்து தெரியுதுன்னு காணவில்லைன்னு சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு அனுதினமும் ஆண்டவர் சாப்பாடு கொடுத்து நடத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லவர். ஒரு இடத்துல நான் ஊழியத்தை போயிருந்தேன். சரியான வெயில் நேரம், தொண்டெல்லாம் காயுது. ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா நல்லாயிருக்கும். நீ பார்த்தா அந்த ஊரில் ஃப்ரிட்ஜே கிடையாது. பட்டிக்காடு, சுத்த பட்டிக்காடு, ஃப்ரிட்ஜே கிடையாது. கடையிலும் ஃப்ரிட்ஜ் இல்லை. அப்போ கூலிங்காக வாங்கி குடிக்கணும்னு சொல்லி எனக்கு சப்பா இந்த கூலிங்காக குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, தாகமாக இருக்கு அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே இருந்தால் ஒரு ஆள் பைக்கில் கூலிங் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, வேறு ஊர்லேருந்து, பெரிய ஊர்லேருந்து வரும்போது. அப்படியே கொண்டு வந்து எனக்கே ஆச்சரியமாட்டு, ஏசப்பா ஒரு சின்ன தண்ணி குடிக்க கூட ஏசப்பா நமக்கு கரெக்டாக தராங்க. நிறைய காரியம் ஆண்டவர் சொல்ல முடியும். சாப்பாடு தராங்க, ட்ரெஸ்ஸு தராங்க, அதிசயமாக இருக்கும் அவர் தரும்போது. அதுதான் அன்பு பிள்ளைகளே, நம்ம கரெக்டாக பிரைஸால் பெரிய ஊழியம் தான் செய்யணும் இல்லை, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ 1 தாளந்தோ 2 தாளந்தோ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து அந்த தாளந்துகளை பயன்படுத்தி ஆண்டவருக்காக வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய தாகத்தை கூட பார்க்கிறார், போஷிக்கிறார். நம்மை போஷித்து நடத்துகிறவ, நம்மை வழி நடத்துகிற தெய்வம் பெரியவ, அவர் அதிசயங்களை செய்கிறவர். அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு நிமிஷம் நம்மை நடத்துவார். இந்த எளிய காட்டுலேருந்து சாப்பாடு கொடுக்குற பாருங்க, ஆண்டவர் அதிசயம் செய்கிறவ. அங்கே பார்த்தா தண்ணி வற்றி போகுது. தண்ணி வற்றணுன்னு என்ன சொல்கிறாரு, நீ சாரை பார்த்து விதவி வீட்டுக்கு போன்னு சொல்கிறார். சாரி பார்த்து விதவி வீட்டுக்கு போய் அங்கே தண்ணி கேட்குறாரு. அவள் சொல்கிற கொஞ்சோலும் மாவு தான் இருக்குது, 2 அப்பத்துக்கு மாவு இருக்குது, என் பிள்ளைய நானும் சுட்டு திண்டு செத்து போகிறோம், ஒன்றுமே இல்லை. உடனே அதை தண்ணி கேட்டார், தண்ணியை கொடுத்தான். அடுத்தால கொஞ்சம் எனக்கு ஒரு அப்பமும் கொண்டு வா. எப்படி இருக்கும் பாருங்க, 2 அப்பத்துக்கு தான் மாவு இருக்குது, சுட்டு திண்டு செத்து போகணும்னு நினைக்கும். அதில் கேட்குறேன்னு அவர் நினைக்கல. சுட்டு கொண்டு கொடுத்தா பாருங்க, முதலாவது அடைய அவர் சாப்பிட்டார் பாருங்க. மாவு அந்த மாவு குறையில் எண்ணெய் கரைசலுக்கு எண்ணெய் குறையில் வந்துட்டே இருக்கு தேசத்தில். அந்த பிரைஸலாட் மழை பெய்ய தட்டும், கஷ்டங்கள் போக மட்டும் சாப்பிட்டாங்க. அந்த எலியாவுக்கும் அங்கே தான் சாப்பாடு. பாருங்கள், ஆண்டவர் நம்மளை போஷிக்கிற தெய்வம், நம்மை வழி நடத்துகிற தெய்வம், நம்மை உடுத்து வைக்கிற தெய்வம். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னு ஆசைப்பட்டா அதை அப்படியே கொண்டு தர்றாரு. அதுதான் அதிசயம். ஒரு வெள்ளை ட்ரெஸ் எனக்கு வேணும்னு, ஒரு வெள்ளை சேரீ எல்லோரும் கொடுத்துருக்காங்க ஊழியர் மீட்டிங்கில், அதேமாதிரி சேரீ எனக்கு வேணும் அப்படி மனசுக்குள்ளே தான் நினச்சேன். எவ்வளோ அதிசயமாக அந்த சேரீயை ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு தந்தாங்க. எனக்கே அதிசயமாக இருந்து, ஏசப்பா எவ்வளோ பெரிய தெய்வம். அவர் ஒரு சேரீ கூட அறிந்த தெய்வம், ஒரு தண்ணி கூட, ஒரு சாப்பாடு, எல்லாம் நிறைய சாட்சி சொல்ல முடியும். அன்பு பிள்ளைகளே,
ஒரு காகத்தை கொண்டு ஆண்டவர் ஒரு எலியாவை போஷிக்கிறார். ஒரு காகம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியம் செய்திருக்கிறது. 5 அறிவு உள்ள ஒரு காகம் ஊழியம் செய்திருக்கு. 6 அறிவு படித்த மனுஷன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஊழியம் செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவு செய்யணும். பாருங்க, 6 அறிவு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஊழியம் செய்ய உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 5 அறிவுள்ள காக்கா எவ்வளோ அழகாக ஊழியக்காரங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ஊழியம் செய்திருக்குது. பாருங்கள், உங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்து பாருங்க, முடிஞ்ச அளவு ஜெபித்து பாருங்க, முடிஞ்ச அளவு இயேசு விட்டு சொல்லி பாருங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சர்வ வல்லவர். என்னை போஷிக்கின்ற எந்த அன்பு தெய்வம் உமக்கு நன்றி ராஜா. என்னை போஷிக்கின்ற எந்த அன்பு தெய்வம் உமக்கு நன்றி ராஜா. என்னை உடுத்துவிக்கும் எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை உடுத்துவிக்கும் எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்றும் நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே என்றும் நடத்திடுமே உமக்கு நன்றி ராஜா. என்னை கொடுத்து விக்கும் எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை கொடுத்து விக்கும் எந்த இயேசு ராஜா உமக்கு நன்றி ராஜா. என்னை அழைத்தவரே. நன்றி பரலோக பிதாவே, கோடி சோத்திரங்கள் ஏசப்பா. ஒரு காகத்தை கொண்டு, காகம் இந்த உலகத்தில் உள்ள காகம் யாருக்கும் கொடுக்காது, ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த காகம் எவ்வளோ கரெக்டாக ஊழியம் செய்திருக்கு பாருங்க. நோவா விட்ட காகம் எவ்வளோ கரெக்டாக தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. போக்கும் வரத்துமா இருந்திருக்கு, தண்ணி வச்சு அங்கே நிற்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கு பாருங்க. ஆண்டவராய் தெய்வம் பெரியவர். அன்பு பிள்ளைகளே, பறவைகள் ஊழியம் செய்து கண்களை மூடி ஜெபிப்போம். நம்மளால் முடிந்த அளவு மற்றவங்களுக்காக ஜெபிப்போம், முடிந்த அளவு கொடுப்போம். நம்மகிட்ட கொடுக்க திராணி இருக்கும்போது ஊழியக்காரங்களுக்கு கொடுப்போம். நம்மளால் முடிந்த அளவு ஜெபிப்போம், நம்மளால் முடிந்த அளவு சுவிசேஷம் சொல்லுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த 5 அறிவு உள்ள காக்கா கூட எவ்வளோ ஊழியம் செய்திருக்கு. நம்மளும் அதே போல் செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுங்க இசப்பா. இந்த மனுஷனுக்கு கொடுங்க இசப்பா. 6 அறிவு கொடுத்துருக்கீங்க இசப்பா. மனுஷங்க இன்னும் ஊழியம் செய்யாமல் இருக்கிறாங்க, இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழாமல் இருக்கிறாங்க. தனக்கே தான் குடும்பத்துக்கே தேடி தேடி வீடு கட்டி வாசல் கட்டி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைக்கு ஊழியம் செய்ய வந்த பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்யும்படியாக மாற்றுங்க இசப்பா. உங்கள் கருத்திலே தாழ்த்துறே. நம்மை போஷிக்கின்ற தெய்வம், பாதுகாக்கிற தெய்வம், உடுத்து வைக்க தெய்வம். அல்லேலூயா. அப்படி நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி சொல்லுகிற ஏசப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. தேங்க்யூ மை லார்ட். அருமையாக இந்த ஜோசுவா டிவி பிரசவ் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அல்லேலூயா. மகனை ஆசீர்வதிங்க, அவனுக்கு மனைவி ஆசீர்வைங்க ஏசப்பா. அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வைங்க, பையங்களை ஆசீர்வைங்க, மருமக்கமார் ஆசீர்வைங்க, பேரம்பத்திகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்படி ஆசீர்வைக்கிறக்கா சோத்திரம். உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாயின்னு வாழ்த்தி ஆசீர்வைக்கிறேன். பல லட்சம் பேருக்கு இன்னும் ஆசீர்வாதமும் மாற்றி தாங்க. இந்த டிவி இன்னும் பல மாவட்டங்களுக்கு செல்லட்டும் ஏசப்பா. பல மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்கள் எல்லாம் இந்த டிவி கர்த்தர் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் இந்த செல்லில் நிறைய பேருக்கு போகுதப்பா. எல்லாம் பார்க்கட்டும், பல லட்சம் பேர் பார்க்கட்டும், பல கோடி பேருக்கு பிரயோஜனமாக மாற்றி தங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் கரங்களை முழுது தாழ்த்துற ஏசப்பா. பரிசுத்த தகப்பனே, நம்ம கோடி சோத்துறோம். ஒரு காகம் எப்படி ஒரு எலியாவுக்கு அப்பமும் இறைச்சி கொடுத்து ஊழியம் செய்திருக்கிறது. 5 அறிவு உள்ள ஒரு மிருகம், ஒரு பறவை ஊழியம் செய்திருக்கிறது. மனுஷன் 6 அறிவு படித்ததுமே இன்னும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய மறந்து போயிருக்கிறான். அத்தனை பேரை சன்னியை இசப்பா கரத்திலே தாழ்த்துறேன். ஆண்டவருக்காக எந்த விதத்திலாவது ஊழியங்களை செய்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கிருபை சொந்துகளை விட்டு பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.